Hi and hello, welcome to Maximo Channel 11 CBSE Mathematics, Chapter 9 Straight Lines பார்த்துட்ருக்கோம். So exercise 9.1ல last ரெண்டு sum 10th and 11th. The slope of a line is double of the slope of another line. If tangent of the angle between them is 1/3, find the slopes of the lines. ஓகேவா, அந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கிவன் என்ன கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸியாகிடும். ஒரு லைனோட ஸ்லோப் வந்து இன்னொரு லைனோட ஸ்லோப்பை விட டபுள். அப்போ நம்ம m1 = 2m2ன்னு எடுத்துக்கலாம், 2m1 எடுத்துக்கலாம், இல்லை m2 = 2m1 எடுத்துக்கலாம். டேஞ்சன்ட் tan θ 1/3 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன்ஸ். ஓகேவா, m1 and m2 be the slope of the two lines. Know that angle between two lines வந்து formula tan theta equal to mod of m2 minus m1 by 1 plus m1 into m2. Tan theta 1/3. So என்ன கொடுத்துருக்காங்க, m2 equal to 2m1. m1 equal to 2m2 நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நம்மளோட ஸ்ட்ரெயிட் வராமல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ m2 equal to 2m1. இப்போ ஆங்கிளில் tan thetaக்கு பதிலாக 1/3 போடுறோம். அந்த m2க்கு பதிலாக 2m1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 2m1 மைனஸ் m1 என்னது, m1 ஆகிடும். 1 by கேயும் m2க்கு பதிலாக 2m1, அப்போ 2m1 ஸ்கொயர் ஆகிடுது. 1/3 ஈக்குவல் டு, ஸோ m1 ஈக்குவல் டு 1/2m1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3. இப்போ மாடு இருக்கிறதால ஆக்சுவலாக ப்ளஸ் இருந்தாலும் மாடில் போடுவோம், மைனஸ் இருந்தாலும் மாடில் போடுவோம் இல்லையா. அப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கணும், மாடை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால். ஸோ அப்போ ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/3. ஸோ சால்விங் m1 by 1 plus 2m1 square equal to plus 1/3 வச்சு ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி போடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3m1 equal to 1 plus 2m1 square. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 3m1 ஆகிடும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 into 1 இது என்ன ஆகிடும், 2வா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரணும், ஆட் பண்ணும்போது 3 வரணும். மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ்ஸு, ஆடிங்கில் மைனஸ். அப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் வரும், ஆட் பண்ணும்போது மைனஸ் வரும். ஸோ 2m1 ஸ்கொயர் மைனஸ் 2m1 மைனஸ் m1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன், நீங்கள் டைரெக்டாக போகிறதா இருந்தாலும் போடலாம். ஸோ இதில் எது காமனாக இருக்குது, 2m1 காமனாக எடுத்துட்டா m1 மைனஸ் 1. இங்கே m1 மைனஸ் 1னா இங்கே m1 மைனஸ் 1 தான் வரணும். அப்போ மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா m1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ m1 மைனஸ் 1 காமனாக இருக்குது எடுத்துட்டிங்கன்னா 2m1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2m1 ஈக்குவல் டு 1. அப்போ m1 ஈக்குவல் டு 1/2. m1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ m1 ஈக்குவல் டு 1. ஸோ இது ப்ளஸ் 1/3 எடுத்துருக்கோம். அடுத்து மைனஸ் 1/3 அதே மாதிரி எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுரும். ஓகேவா, ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ 2 + 1. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வரைக்கும் m + 1 காமனாக எடுத்துட்டா 2m1 + 1. இப்போ n1 ஈக்குவல் டு மைனஸ் 1/2, m1 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ஒரு ஸ்லோப் நமக்கு தெரிஞ்சிச்சு, m1 தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும். ஸோ m2னாது 2m1. அப்போ இந்த 4 வேல்யூக்குமே நம்ம என்ன பண்ணோம், m2 கண்டுபிடிக்கணும். ஸோ m1 ஈக்குவல் டு 1/2, m2 ஈக்குவல் டு 2m1. அப்போ 2 into 1/2னா 2 கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். m1 ஈக்குவல் டு 1, 2 into 1 2. அடுத்து m1 ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ மைனஸ் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1, மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2. ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன்ஸு m1 எப்படி இருந்துச்சுன்னா m2 இது, m1 எப்படி இருந்ததுன்னா m2 இது. அவ்வளோதான் சார். ஸோ நெக்ஸ்ட் சம், a line passes through x1 y1 hk. if slope of the line is m, show that. ஸோ ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஸ்லோப் நமக்கு தெரியும், m ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ இங்கே x1க்கு பதிலாக x1 இருக்குது, y1க்கு பதிலாக y1 இருக்குது, x2க்கு பதிலாக h இருக்குது, y2க்கு பதிலாக k இருக்குது. ஒன்றுமே இல்லை, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதா. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m into h into x minus 1 equal to k minus yn. அதான் இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.